Hello friends, welcome to Secret of Samaiyal. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல நாம பார்க்க போறது ரொம்ப சூப்பரான ஹெல்தியான ஒரு ஸ்நாக் ரெசிபி. இது வந்துட்டு மஷ்ரூம் பக்கோடா. மஷ்ரூம்ஸ் வந்துச்சுன்னா போதும், இன்ஸ்டன்ட்டா நீங்க வந்துட்டு ஒரு 5 நிமிஷத்துல நீங்க வந்துட்டு செஞ்சிடலாம். இந்த பக்கோடா செம்ம டேஸ்டியா இருக்கும். ஒரு ஈவினிங் டைம்ல சாப்பிடுறதுக்கு ரொம்பவே டேஸ்டியான ஒரு ஸ்நாக். ஒரு கிறிஸ்பியான ஒரு மஷ்ரூம் பக்கோடா எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பாத்திரத்துல தண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன். நான் வந்துட்டு ஒரு 200 கிராம் அளவுக்கு மஷ்ரூம்ஸ் எடுத்து வச்சிருக்கிறேன். இதை வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் தண்ணியில வாஷ் பண்ணிக்கலாம். நீங்க வாஷ் பண்ணலாம், இல்லைன்னா வந்துட்டு நல்லா தொடச்சு கூட எடுத்துக்கலாம். இதுல வந்துட்டு மேல இந்த கருப்பா இருக்கும்ல, அது இல்லாம நல்லா கிளீன் பண்ணிக்கணும். இது நல்லா இந்த மாதிரி வாஷ் பண்ணிக்கலாம். ரொம்ப நேரம் தண்ணியில போட்டு வைக்காதீங்க, தண்ணியை வந்துட்டு அப்சர்வ் பண்ணிடும் மஷ்ரூம். இப்போ இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். வாஷ் பண்ணதை இந்த மாதிரி ஒரு டவல்ல போட்டு நல்லா தொடச்சு எடுத்துக்கலாம், நம்ம ஈரம் இல்லாம. பாருங்க தண்ணியில எவ்வளவு குப்பை இருக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை இந்த டவல்ல நல்லா இந்த மாதிரி ஒத்தி இந்த தண்ணி ஈரத்தை வந்துட்டு எடுத்துடுங்க. ரொம்ப ஈரம் இருந்ததுன்னா தண்ணி விடும் நிறைய மஷ்ரூம், அதனாலதான் நம்ம இந்த வேலை பண்றோம். கிளீன் பண்ண மஷ்ரூம்ஸை வந்துட்டு நம்ம வந்துட்டு தேவையான சைஸ்ல வெட்டிக்கலாம். கொஞ்சம் பெருசா போட்டுக்கோங்க, அப்பதான் வந்துட்டு உங்களுக்கு மஷ்ரூம் வந்துட்டு தெரியும். நான் வந்து ஒரு மஷ்ரூமை 6 பீஸ் அந்த மாதிரி வெட்டுறேன். இந்த மாதிரி சைஸ்ல நம்ம வெட்டிக்கலாம். இப்ப நம்ம நறுக்கி வச்சிருக்கிற மஷ்ரூம்ஸை வந்துட்டு ஒரு பாத்திரத்துல போட்டுக்கலாம். கூடவே நான் வந்துட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி சன்னமா நறுக்கி வச்சிருக்கிறேன், ஸ்லைஸ் பண்ணி. இந்த மாதிரி உதிரியா நறுக்கி வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஒரு 7-8 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி இந்த மாதிரி நசுக்கி வச்சிருக்கிறேன். ஒரு 2 பச்சை மிளகாவை பொடியா நறுக்கி வச்சுக்கோங்க. கொஞ்சமா கருவேப்பிலை, கொஞ்சமா கொத்தமல்லி தலை, அதையும் பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். இப்போ எல்லாத்தையும் இந்த மஷ்ரூமோட சேர்த்துக்கலாம். இதுக்கு ஒரு 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமா பெருங்காய தூள் சேர்த்திக்கோங்க. இப்போ இது கூட ஒரு 1/2 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்து வச்சிருக்கேன். இந்த கடலை மாவு சேர்த்திக்கோங்க. கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்திக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கோங்க. இது கூட ஒரு பிஞ்ச் அளவுக்கு சோடா உப்பு சேர்த்திக்கலாம். ஒரு 1/2 எலுமிச்சம்பழத்தோட சாறு எடுத்து வச்சிருக்கேன், அதையும் விட்டுக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்திக்கோங்க. இப்போ இதை எல்லாத்தையும் முதல்ல லைட்டா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்புறமேட்டு தண்ணி தெளிச்சு இதை வந்துட்டு ஒரு பக்கோடா மாவு மாதிரி நம்ம பிணைஞ்சுக்க போறோம். இப்போ தண்ணியை லேசா தெளிச்சு பிணைஞ்சுக்கோங்க. ரொம்ப தண்ணி விட்டுறக்கூடாது. இந்த மஷ்ரூம் மேல கோட் ஆகணும், அந்த அளவுக்கு தான் இருக்கணும். ஒரு சில மஷ்ரூம்ல வந்துட்டு தண்ணி விடும், நீங்க எவ்வளவுதான் தொடச்சு எடுத்து வச்சாலும். அந்த மாதிரி மஷ்ரூம் இருந்தா தண்ணி விட வேண்டாம். ஃபர்ஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தேவைப்பட்டா தண்ணி தெளிச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது மாதிரி ஒரு கெட்டியான பக்குவத்துக்கு நம்ம வந்துட்டு இதை மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இப்போ இதை வந்துட்டு ஊரெல்லாம் விட வேணாம், உடனேவே நம்ம எண்ணெயில போட்டு பொரிக்க போறோம். இப்போ ஒரு வடச்சட்டியில எண்ணெய் சுட வச்சிருக்கேன் டீப் ஃப்ரை பண்றதுக்கு. இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. நம்ம கலந்து வச்சிருக்கிற இந்த மஷ்ரூம் பக்கோடா மிக்ஸை வந்துட்டு நம்ம போடலாம். கொஞ்சம் இந்த மாதிரி உதிரியா போடுங்க. இந்த மாதிரி பக்கோடா மாதிரி உருட்டி விட்ட மாதிரி போடும். ஒரு 1 நிமிஷம் அடிப்பகுதி வெந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி டர்ன் பண்ணி விட்டு நல்லா மொறுன்னு நம்ம கிறிஸ்பியா பொரிச்சு எடுத்துக்க போறோம். ஒரு 2-3 நிமிஷம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இங்க பாருங்க நல்லா கோல்டன் கலரா ஆயிடுச்சு, கிறிஸ்பியா ஃப்ரை ஆயிடுச்சு. இது நம்ம எடுத்துடலாம். அருமையான மொறுன்னு ஒரு சூப்பரான மஷ்ரூம் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம பொரிச்சு எடுக்க வேண்டியதுதான். அருமையான ஒரு மஷ்ரூம் பக்கோடா இப்ப ரெடி ஆயிடுச்சு. இதை வந்துட்டு நீங்க டொமேட்டோ சாஸோட சர்வ் பண்ணலாம். ரொம்பவே டேஸ்டியா இருக்கும், அது கூட தொட்டு சாப்பிடுறதுக்கு. கண்டிப்பா உங்க எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்ஸ்ல ஃபீட்பேக் கொடுங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் ஃபியூச்சர் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை பாய்.